பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் மீண்டுமாக கூட இந்த ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கூட நம்ம செபித்து நம்ம துவங்கலாம். நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட நம்மளுக்கு கிருபையினால் கூட்டி சேர்த்திங்க, நன்றி தகப்பனே. இந்த வேலையும் கூட ஒரு சில காலையில் கற்றுக்கொள்ளும்படியாக அப்படி சொல்ல கூட இருந்திருக்கிறோம். நாங்கள் அதை முறையாக கற்றுக்கொண்டு ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த தாளந்துகளை உமக்காக பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. இதை கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எவ்ரி கிளாஸுமே நம்ம எப்படி கீபோர்ட் கிளாஸில் கொஞ்சம் டிவோஷன் பார்த்துட்டு போனோமோ அதே போல் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எப்போதுமே தியானம் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த நேரத்தில் மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தைகள் நமக்கு தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸோ இன்றைய கூட நம்ம சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை ஒரு சில நிமிடங்கள் அவங்க வந்து பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் மத்தியில் ஒரு சில டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கு முதலாவது நம்ம தியானிக்க போகிறதான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சீட்டு போடுதல். ஒரு பிரச்சனை வரும் பொழுது சீட்டு போட்டு அதை முடிவு பண்ணுறது அப்படின்ற விஷயம் நார்மலாக இருக்கிற விஷயந்தான். வேதத்துலேயும் கூட அந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு சில நேரங்களில், அது மட்டும் இல்லாமல் தேசத்தை பங்கு பிரித்து கொடுக்கும் பொழுது சீட்டு போட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்படி அநேக விஷயங்களில் சீட்டு போட்டார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அதுலேயும் விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 18:18 நம்ம வாசிக்கிறோம், சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் என்று நம்ம வாசிக்க முடிகிறது. 16:33 நீதிமொழிகள் 16:33 நம்ம வாசிக்கிறோம், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்படிப்பட்ட வசனங்களையும் நம்ம வாசிக்க முடிகிறது. கடைசியாக அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சீட்டு போடுதல் ஆரம்பித்து கடைசியாக நம்ம எந்த இடத்துல அதை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 1:26 அங்கே நம்ம வாசிக்கிறோம், பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள், சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது, அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இதற்கு பிற்பாடு நம்ம சீட்டு போடுதலை குறித்து வேதத்தில் வாசிப்பது இல்லை. அப்போஸ்தலருக்கு பிற்பாடு நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கும் கூட ஒரு சிலர் சீட்டு போடுகிறதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சீட்டு போட்டு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா அல்லது எடுக்கக்கூடாதா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சீட்டு போட்டு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதான வேலையில் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இதுவா அதுவா, இல்லை எது, ஒரு 2 இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவா அதுவா, இல்லை ஒரு அது 2க்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது எது அப்படின்றதற்காக சீட்டு போட்டு பார்க்கிற காரியங்கள், அதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? கூடாது. கூடாது. ஓகே, கூடாது. பிரதர் Praise பாபு God. ஜான் சொல்லுங்க. போடக்கூடாதுன்னு பைபிள் இல்ல, பண்ணலாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு பைபிள் இல்ல. ஓகே, பண்ணக்கூடாதுன்னு பைபிள் இல்லை, அதனால் போடலாமா போடக்கூடாதான்னு தெரியல. ஓகே, ஆனால் 2 பேர் சொல்லியிருக்காங்க போடக்கூடாது. ஒருவருடைய ஆன்சர் வந்து போடலாமா போடக்கூடாதா எதுவுமே நமக்கு சொல்லப்படலை, அதனால் நான் எதையும் சொல்ல விரும்பலை. ஓகே, வேறு யாராவது போடலாம் போடக்கூடாது, இல்லை எனக்கு எந்த கருத்தும் இல்லை? வேறு யாருக்கும் எந்த கருத்தும் இல்லையா? நோ, போடக்கூடாது. ஓகே,
போடக்கூடாது அப்படின்னு 3 பேரும் போடலாமா போடக்கூடாதான்னு வேதத்தில் எதுவுமே இல்லை இப்பொழுதுக்கு. ஓகே, இன்னொருவரும் நோ ஐடியா. ஓகே, 2 பேருக்கு நோ ஐடியா, போடலாமா போடக்கூடாதான்னு இல்லை. மீதி 3 பேர் வந்து சொல்லியிருக்கிறது போடக்கூடாது. ஓகே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ட்ரெஸ்ஸுக்கு, வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டு தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கடைசியாக நம்ம வாசிக்கிறது அப்போஸ்தலர் 1:26 தான் அவங்க சீட்டு போட்டார்கள் அப்படின்றத வாசிக்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு அந்த நாட்களில் இருந்ததான சீஷர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் வந்தது. ஆனால் அது எந்த விஷயத்துக்குமே அவர்கள் அதற்கு பிற்பாடு என்ன பண்ணவே இல்லை, சீட்டு போடவே இல்லை. இந்த விஷயத்தில் 2 பேர் இருக்கிறார்கள், அவர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மாத்திரம் அவர்கள் என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டு யார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, அல்லது இந்த ஒரு விஷயத்திற்கு யாரை நாம் நியமிக்கலாம் அப்படின்ற பிரச்சனைகளெல்லாம் அவர்களுடைய நாட்களிலும் வந்தது. ஆனால் ஒருபோதும் அவர்கள் சீட்டு போட்டு அதை தீர்மானிக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்தது. ஆகையினாலே அவர்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு எங்கேயும் சொல்லப்படலை தான் நீங்கள் போடலாம் போடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு பிற்பாடு ஒருபோதும் அவர்கள் சீட்டு போடவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காரணம்தான், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலாகட்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று தேவாலயத்தில் போய் அவர்கள் கேட்பார்கள், நாங்கள் இந்த விஷயத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதா. ஆசரிப்பு கூடாரத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து நாங்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி தலைவர்களாக இருந்தவர்கள் கேட்டதை நம்ம பார்க்குறோம். அடுத்த நிலையில் உள்ளதான மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் போய் கேட்டிருக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஊரிம் தும்மிம் என்பதை வைத்து இதை நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஏபோத்தை வைத்து அவர்கள் அதை தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி எந்த ஒரு விஷயமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஊரிம் திம்மும் கிடையாது. நம்ம இப்போ போய் தேவாலயத்தில் நம்ம வந்து கூடி வருகிற அந்த கட்டிடத்தில் தான், அங்கே தான் நம்ம போய் கேட்டால் தான் நமக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பார் அப்படின்ற விஷயம் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும், ஆண்டவர் வந்து பதில் தருகிற இடம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கு நமக்கு கிடையாது. அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த ஏபோத் கிடையாது. இன்றைக்கு நமக்கு தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் தான் நம்ம நிற்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அதை குறித்து நம்ம வருகிறதான நாட்களில் பார்க்கலாம், தீர்க்கதரிசிகளை குறித்து. ஓகே, இன்றைக்கு அந்த விதமான ஒரு அவசியமும் கூட இல்லை. ஆண்டவர் நேரடியாக நம்மிடத்தில் பேசுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் உங்களை வழி நடத்துவார், அதிலும் விசேஷமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு தேற்றரவாளனாக இருப்பார், உங்களை வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராக இருப்பார், நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவையும் நினைப்பூட்டுகிறவராக காணப்படுவார். இப்படி பரிசுத்த ஆவியானவரை குறித்த எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லுகிறார். அப்போது நமக்கு ஏபோத்தோ இல்லை ஊரிம் திம்மிமோ அல்லது நம்ம போய் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு ஆண்டவர் பதிலளிப்பார்ன்ற காரியமோ அல்லது தீர்க்கதரிசி தான் வந்து நமக்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியமோ இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்படுகிற சீட்டு போட்டு தான் நம்ம அதை பற்றி பார்க்கணுன்னோ இல்லை, நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவை எல்லாவற்றையும்
செய்கிறார். ஏன்னா அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார், தேற்றுகிறவராக காணப்படுகிறார், சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் நம்ம சீட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நமக்கு ஒரு சில காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படலை, ஆனாலும் நமக்கு அந்த விஷயத்தை குறித்ததான காரியங்கள் புரிந்து கொள்ளுகிறதான அளவிற்கு நமக்கு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவர் கலாத்தியா பிரிகியா நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் அவரை அங்கே போக விடவில்லை அப்படின்றத நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர் இன்னும் ஒரு சில இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அங்கேயும் அவர்களை போக விடவில்லை. ஏன் போக விடாமலே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு தரிசனத்திலே ஆண்டவர் அவரோடு பேசுகிறதையும், அவர் இங்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லி தடுக்கப்படுகிறதற்கு காரணம் அவர் மக்கெதோனியாவிற்கு போக வேண்டும் என்பதையும் நம்ம அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படிதான் நமக்கும் கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் வழிநடத்துகிறவரும், தேற்றுகிறவரும், நமக்கு வேண்டிய காரியங்களை நினைப்பூட்டுகிறவரும், சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால நாம் சீட்டு போடக்கூடாது. சீட்டு போடுதல் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லை. எப்படி நமக்கு ஊரிம் தும்மும் ஏபோத் தீர்க்கதரிசிகளை போய் சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமோ, ஆசாரியனை சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமோ இன்றைக்கு இல்லையோ, அதே போல தான் சீட்டு போடுதலும் நமக்கு உரியது அல்ல. தொடர்ந்து வருகிறதான வாரங்களிலே இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நம்ம நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து தியானிக்கலாம். ஓகே, நம்ம கிளாஸுக்கு போது முன்னாடி ஒரு கொஸ்டின். நம்ம கீபோர்ட் கிளாஸில் இருந்தப்போ கேட்ட கொஸ்டின் தான். அதனால் யார் சீக்கிரம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் செய்தார் இல்லையா? அற்புதங்கள். ஒரு அற்புதம் 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. ஒரு அற்புதம் 4 சுவிசேஷங்கள் இருக்குது. மத்தேயுல அது இருக்குது, மார்க்லேயும் அந்த சம்பவம் இருக்குது, லூக்கா யோவான் 4லேயுமே இருக்குது. அந்த அற்புதம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் கீபோர்ட் கிளாஸில். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க, கீபோர்டில் சேர்ந்தாங்க ஞாபகம் இருக்குது அப்படின்றீங்களா? ஓகே, பிரதர் லாசர் 5000 பேரை போஷிக்கிற அந்த அற்புதம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வேறு ஐடியா இருக்கா மற்றவங்களுக்கு? சேம். ஓகே, குட். அதுதான் பாஸ்டர், சேம். ஓகே, கரெக்ட் ஆன்சர். அந்த அற்புதம் தான். பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த சில விஷயங்கள் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எது வரைக்கும் எடுக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ அதெல்லாம் தெரியாதனால 2-3 எடுப்போம். டைம் ஆச்சுன்னா ஏதோட ஷார்ட்டன் பண்ணுவோம், கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சிலபஸ் ரெடி பண்ணணுன்னு சொன்னோம் இல்லையா? நெட்டில் பார்த்து சொல்லிட்டீங்களா? சரி, பரவாயில்ல, எப்படியோ ஆன்சர் சொல்லிட்டீங்களே. ஓகே, ஸோ ஆனால் இன்றைக்கி ஸ்டாஃப் அப்புறம் ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் போட்டிருக்கோம். 3 முடிக்க முடிஞ்சிருந்தா 9:30 9:40 முடிச்சிடுவோம்.
சரி, அதுக்குள்ளே சப்போஸ் ரொம்ப அதிகம் போச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். சரி, நான் சொன்னதுக்கு இல்லையா, அந்த டைம் வந்து நான் வரிசை எடுக்கிறதுனால நேரில் போகிறப்ப அங்கங்கே நடுவில் சொல்லி கொடுத்தனால எனக்கு அந்த டைம் எவ்வளோ ஆகுன்னு வந்து தெரில. சரியா? ஸோ அதனால் ஆனால் வரிசையாக நம்ம வந்து போவோம். ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறேன். அதே போல் அந்த இது க்ரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா, மியூசிக் ஸ்கோர், அந்த ஒர்க் ஃபைலும் ஷேர் பண்ணேன். ஒர்க் ஃபைல்னால் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றுறது அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா? ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன், போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறது வந்து ஸ்டாஃப் அண்ட் கிளஃப். ஸோ அதில் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற வந்து ஸ்டாஃப் தான். ஸ்டாஃப் சில நேரத்தில் ஸ்டேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, STAVE, ஸ்டேவ் ஆர் ஸ்டாஃப். ஸோ ஸ்டாஃப்னு வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட பேர்னால அதே வச்சுக்கலாம், ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் ஆர் ஸ்டேவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ரிட்டன் மியூசிக். இட்ஸ் த செட் ஆஃப் 5 horizontal lines where musical notes are drawn. அதாவது ஸ்டாஃப் ஆர் ஸ்டேவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மியூசிக் அப்படிங்கிறது சவுண்டு தான் இல்லையா கேட்குறது. அந்த வந்து ரிட்டர்ன் மியூசிக், அந்த மியூசிக்கை ரிட்டர்னில் எழுதுறது ஒன்று. ரெண்டாவது, அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஸ்டாஃப் வந்து 5 லைனு 4 ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 நம்பர் கீழே இங்கே இருப்பாரு. ஸோ 1 2 5 லைனு, நடுவில் ஸ்பேஸ் கணக்கு பண்ணும்போது 1 2 3 4 ஸ்பேஸ். இது வந்து ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஸ்டேவ்னு கூட சொல்லலாம். இதில் நோட்ஸ் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எழுதுவோம் இல்லை வரைவோம். ஏன்னா அது பிக்சர் மாதிரி தானே இருக்குது. ஸோ வரைகிறது எப்படி அப்படின்னா, லைனில் 1 ஸ்பேஸில் 1, லைனில் 1 ஸ்பேஸில் 1, அதை போல் தான் நோட்ஸ் வந்து இருக்கும் இதில் வரையும் பொழுது. இப்போது கீழே ஃபஸ்ட் லைன் இருக்குது, இங்கே ஃபஸ்ட் லைன்லேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அப்படி நோட் போக 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 ஹையர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கீபோர்டில் ரைட் டு லெஃப்ட் பார்த்துருப்போம். ரைட் சைடில் போனால் ஷார்ப்பு, லெஃப்ட் சைடு போனால் ஃப்ளாட்டன். இதில் வந்து மேலே போனால் நோட் ஹையர் ஆகிட்டே, ஷார்ப்பு நோட் ஹையர் ஆகிட்டே போகும். கீழே வரப்போ ஃப்ளாட், நோட்ஸ் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன். ஓகே, ஸோ அது அப்போது வந்து ரைட் சைடு கொஞ்சம் ஸோ அப் அண்ட் டவுன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நோட்ஸ் வந்து நம்ம எழுதும். ஸோ அப்போது ஸ்டாஃப் ஆர் ஸ்டேவ் அப்படிங்கிறது 5 லைன் 4 ஸ்பேஸ் கொண்டது. அதில் தான் நம்ம லைன்லேயும் ஸ்பேஸ்லேயுமே நம்ம நோட்ஸை வந்து வரைவோம். அந்த ரிட்டன் மியூசிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5 லைன் 4 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் தான் நோட்ஸ் எழுதுவோம். ஸ்பேஸ்லேயும் லைன்லேயும் மாற்றி மாற்றி எழுதுவோம். இதில் எவ்ரி லைன் ஆர் எவ்ரி ஸ்பேஸ், இதில் எல்லாவற்றிலுமே எழுதுகிற நோட்ஸ் வந்து கீபோர்டில் ஒயிட் கீஸ் நோட்ஸ் மட்டும்தான். இப்போ ஒயிட் கீஸ் சொல்லும் பொழுது, இப்போ சி மேஜர் ஸ்கேல் எடுத்துட்டோம்னா CDEFGAB, அந்த ஒயிட் கீஸ் மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ இந்த நோட்ஸ் வந்து லைனில் வரதும் ஸ்பேஸில் வர்றது ரெண்டுமே, லைனில் வந்தாலும் ஸ்பேஸில் வந்தாலும் நோட் வந்து இந்த ஒயிட் நோட்ஸ் மட்டும்தான். அப்போ ஷார்ப்பு நோட்ஸ்லாம் எப்படின்னா, நம்ம ஷார்ப்புன்னு சிம்பிளை ஆட் பண்ணிக்குவோமே ஒழிய தனியாக ஷார்ப் நோட்ஸுக்கு தனி ஸ்பேஸ் லைன்லாம் கிடையாது. ஸோ எதனால் அப்படி இருக்குது, ஏன் ஷார்ப்புக்கெல்லாம் போடல அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் இந்த ஸ்கேல்ஸ் மோட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ இந்த டயட்டானிக் ஸ்கேல், அது அந்த 3ஆவதாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் வெஸ்டர்ன் மியூசிக் நோட்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி டயட்டானிக் ஸ்கேல் விச் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் ஒயிட் கீஸ். அப்போ அந்த டயட்டானிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார்முலா பார்த்து ஹோல் ஹாஃப், ஹோல் ஸ்டெப் ஆஃப் ஸ்டெப். அப்போ சி மேஜர் போடும்பொழுது ஃபுல்லாக ஒயிட் கீஸ் தான் வரும். ஸோ ஆனால் மற்ற ஸ்கேல் போகும்பொழுது டி மேஜர், இ மேஜருக்கெலாம் ஷார்ப் வரும். சரி, ஆனால் மெயினாக சி மேஜருக்கு ஃபுல்லாக ஒயிட் கீஸ் தான். நிறையா காரணங்களுக்காக சி மேஜர் தான் நிறையா லேர்னிங்க்கு எல்லாவற்றிற்குமே அந்த சி மேஜர் யூஸ் பண்ணாங்க, நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அப்போது அந்த சி மேஜர் ஸ்கேல், டயட்டானிக் ஸ்கேலை தான் நிறைய இதுக்கு ஃபாலோ பண்ணாங்க. இந்த ஷீட் மியூசிக்குமே அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் லைனில் நோட்ஸ் வந்தாலும் ஸ்பேஸில் நோட்ஸ் வந்தாலும் கீபோர்டில் ஒயிட் கீஸ் தான். சரியா,
ஷார்ப் நோட்ஸ் வரும்பொழுது ஷார்ப் சிம்பிள் ஆட் பண்ணிக்குவாங்களே ஒழிய அதுக்கு தனியாக இடம் கிடையாது. ஸோ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 5 லைன் 4 ஸ்பேஸ் அதுதான் நோட்ஸ் எழுதுவோம். ஓகே, ஸோ அடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா கிளெஃப்னு. ஓகே, ஸோ கிளெஃப். ஸோ இது 2 சிம்பிள் பார்க்குறீங்க. ஒன்று லெஃப்ட் சைடில், இன்னும் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் ட்ரிபிள் கிளெஃப் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபிள் கிளெஃப். இங்கிட்டு இந்த என்ன சொல்கிறது எமோஜி மாதிரி இருக்கிறது பேஸ் கிளெஃப். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரிபிள் கிளெஃப். இதுதான் அந்த ட்ரிபிள் கிளெஃப் தான் நிறையா மியூசிக் சிம்பிளாக நிறையா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ட்ரிபிள் கிளெஃப், இது பேஸ் கிளெஃப். இந்த பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ட்ரிபிள் பேஸ். இந்த பேரை வச்சு நமக்கு ஐடியா வந்துடலாம் இது எதை குறிக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம் வச்சுக்கோங்களேன். பாட்டு கேட்குறப்போ பேஸ் கொஞ்சம் வைங்க அப்படின்வாங்க. பேஸ் வச்சா என்ன ஆகும்? பூம் பூம். அந்த லோவர் நோட்ஸ் தான் பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ் கிட்டார் அப்படின்வோம். ஸோ பேஸ் கிட்டார்னால் ரொம்ப அந்த லோ நோட்ஸ் தான் அந்த பேஸில் இருக்கும். பேஸில் பாடுறாரு, ரொம்ப லோ நோட்ஸ் தான் என்ன சொல்லணும்னா பேஸ் சொல்லலாம். ட்ரிபிள் சொல்லணும். ட்ரிபிள் அப்படின்னாவே இந்த ஷார்ப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு நேம் கூட ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேங்கோஸ் வாசிக்கிற மாதிரி ட்ரிபிள் ஒன்று இருக்கும். 3 இருக்கும், அதை ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. அதுவுமே ரொம்ப பேஸாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நார்மலாக ஹையராக அப்படி இருக்காது தான் ட்ரிபிள்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரிபிள் கிளெஃப், பேஸ் கிளெஃப் இந்த பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோட்ஸ் அடிப்படையாக வச்சு தான். ஸோ ட்ரிபிள் கிளெஃப்ங்கிறது ஓரளவுக்கு நார்மலில் இருந்து அப்படியே மேலே போக ட்ரிபிள் கிளெஃப். அதே போல் கீழே வரும் பொழுது பேஸ் கிளெஃப். ஸோ இதுக்காக நம்ம கிளெஃப் சிம்பிளை முன்னாடியே பார்க்குறோம் அப்படின்னா இந்த கிளெஃப் சிம்பிளை வச்சு தான் நம்ம நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ட்ரிபிள் கிளெஃபும் அந்த இருக்குது, பேஸ் கிளெஃபும் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிபிள் கிளெஃபில் ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, நோட்ஸ் எப்படி வரைவோம், லைனில் 1 ஸ்பேஸில் 1, லைனில் 1 ஸ்பேஸில் 1. இப்போ இங்கே ஸ்பேஸில் ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே மொதல் ஸ்பேஸில் ஒரு நோட் இருக்குது. நமக்கு ட்ரிபிள் கிளெஃபும் பேஸ் கிளெஃபும் சிம்பிளே இல்லை அப்படின்னா நமக்கு சொல்ல முடியும். ஏன்னா ட்ரிபிள் கிளெஃபில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு வேறு நோட் வரும், பேஸ் கிளெஃபுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வேறு நோட் வரும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம கிளெஃப் சிம்பிள் இருந்தால் தான் அது என்ன நோட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லாட்டி ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம். அதை நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். சரி, ஸோ 2 கிளெஃப் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க பண்ணுறோம். நம்ம நிறையா கிளெஃப் இருக்குது, சி கிளெஃப், ஜி கிளெஃப், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பட் மெயினாக யூஸ் பண்ணுறது 2 தான். ஸோ ட்ரிபிள் கிளெஃப், பேஸ் கிளெஃப். ஓகே, ஸோ 2. அடுத்து இன்னொன்று பார்க்குறேன் என்னென்னா கிராண்ட் ஸ்டாஃப். இப்போ ஸ்டாஃப் பார்த்துருப்போம். ஸ்டாஃப்னா என்ன? 5 லைனு 4 ஸ்பேஸ். கிராண்ட் ஸ்டாஃப்னா என்னென்னா இந்த 2 செட்டை ஒன்றா சேர்த்துறது. அதாவது 5 லைன் இருக்கு இல்லையா, 5 லைன் 4 ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிராண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறது 11 லைன்ஸ் வரும். 11 லைன்ஸ். அப்போ நடுவில் இருக்கிற லைனை தூக்கிட்டோம் அப்படின்னா மேலே 5 கீழே 5 வரும். இதில் நம்ம இப்போ இந்த நோட்ஸ் எப்படி எழுதுவோன்னா, இங்கே மேலே இருக்க 5 இருக்கு இல்லையா, இங்கே ட்ரிபிள் கிளெஃப் வரும், இங்கே பேஸ் கிளெஃப் வரும். சரி, பார்ப்போம் அது. ஓகே, ஸோ நம்ம சொன்னது போல் இப்போது இந்த 5 லைன் இருக்குது, 4 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது மொதல் ஸ்பேஸில் ஒரு நோட் இருக்குது. கேன் யூ ஃபைண்ட் த நேம் ஆஃப் த நோட் கிவன் பிலோ? இப்போ கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் நோட் பேரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நோ, தேர் இஸ் நோ கிளெஃப் சிம்பிள், ஸோ த எக்ஸாக்ட் நேம் ஆஃப் த நோட் இஸ் நாட் பாசிபிள் டு டெல். இங்கே சைடில் அந்த சிம்பிள் போட்டுருக்கணும்னா ஒன்று ட்ரிபிள் கிளெஃப் இருக்கணும், இல்லை பேஸ் கிளெஃப் இருக்கணும். அப்போ அது இல்லாதனால நமக்கு இது என்ன நோட்டுங்கிறது சொல்ல முடியாது. அப்போ நோட் நம்ம சொல்லணும், இது என்ன நோட்டு அப்படின்னு லைன்லையோ ஸ்பேஸ்லையோ வரதை சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த கிளெஃபை தான் அடுத்து நம்ம முதல்ல பார்ப்போம். கிளெஃபை பார்த்துட்டு அப்புறம் தான் இது என்ன நோட்டுன்னு நமக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ இந்த 2வது பார்த்தீங்கன்னா கேன் யூ ஃபைண்ட் த நேம் ஆஃப் த நோட்ஸ் கிவன் பிலோ? எஸ், தேர் இஸ் அ கிளெஃப் சிம்பிள், ஸோ வி கேன் ஃபைண்ட் த நேம் ஆஃப் த நோட்ஸ். இதில் கிளெஃப் சிம்பிள் இருக்குது. அப்போது இதை நம்ம நோட் பேர் என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்னென்ன நோட்ஸ் நேம் நம்ம அடுத்து பார்ப்போம் வர இதில். ஓகே, ஸோ அப்போது 2 கிளெஃப்ஸ் ஒன்று ட்ரிபிள் கிளெஃப், இன்னொன்று பேஸ் கிளெஃப். ஸோ நம்ம ஸ்டாஃப் பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, ஸோ 5 லைன் 4 ஸ்பேஸ், 5 லைன் இருக்கும், 4 ஸ்பேஸ். இதுதான் ட்ரிபிள் கிளெஃப் சிம்பிள். இந்த சிம்பிள் ட்ரா பண்ணுறது லைனுக்கு கீழே ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு
ஜஸ்ட் ஒரு ஸ்டீப் போயிட்டு ஒரு ஃபஸ்ட் லைனுக்கு மேலே போய் வளைஞ்சி, ஃபஸ்ட் லைன் இங்கே சொன்னேன்னா ஓகே. அப்போ 5th லைன் 4th லைனில் கிராஸ் ஆகி அந்த லைனை மட்டும் நம்ம பார்த்தோம் எங்கே இந்த சர்க்கிள் வருது அப்படின்ட்டு. சரி, டிட்டோவாக இப்படி தான் இருக்கணுமானா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு இன்னொரு நேம் கூட சொல்லுவாங்க. அதன் அடிப்படையை வச்சு தான் அந்த கிளஃப் சிம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 5 லைன் 4 ஸ்பேஸ். இப்போ இந்த ட்ரிபிள் கிளஃப் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இந்த லைன்லேயும் ஸ்பேஸ்லேயும் வர நோட்ஸுக்கு பேர் என்ன? ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ்னால் இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, 2 லைனுக்கு நடுவில் இருக்கிறதா இடைவெளி. ஸோ அந்த நோட்ஸுக்கு அப்போ பேர் என்ன? மொதல் ஸ்பேஸ்னால் கீழேருந்து மொதல் இடைவெளி. ஸோ அங்கே நோட்ஸ் வந்துச்சுன்னா அந்த நோட் வந்து எஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் நோட்டோடைய நேம் வந்து எஃப். செகண்ட் ஸ்பேஸில் நோட் வந்ததுன்னா அந்த நோட்டோடைய நேம் ஏ. தேர்டு ஸ்பேஸில் வர நோட் பேர் சி. ஃபோர்த்து ஸ்பேஸில் வர நோட் பேர் இ. ஸோ ஓகே, ஸோ 4 ஸ்பேஸ் தான், அப்போ 4 நோட் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வர நோட் பேர் எஃப், செகண்ட் ஸ்பேஸில் வர நோட் பேர் ஏ, தேர்டு ஸ்பேஸில் வர நோட் பேர் சி, ஃபோர்த்து ஸ்பேஸில் வர நோட் பேர் இ. ஸோ அப்போது எஃப் ஏ சி இ. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா பிகினிங்கில் ஃபேஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேஸ். ஸோ ஃபேஸ் எஃப்ஏசிஇ ஃபேஸ்ன்றதை ஞாபகம் நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம நிறையா நோட்ஸ் வாசிக்க நமக்கு தேவை இருக்காது. பட் பிகினிங்கில் நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் இல்லாதனால இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி வே, ஒரு சுலபமான வழி ஃபேஸ். அப்போ ஃபேஸை ஞாபகம் வச்சுட்டோம்னா 4 ஸ்பேஸில் எஃப்ஏசிஇ அந்த நோட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ 4 ஸ்பேஸ், மொதல் ஸ்பேஸில் எஃப், அடுத்த ஸ்பேஸில் இ ஏ, 3ஆவது ஸ்பேஸில் சி, 4ஆவது ஸ்பேஸில் இ. ஸோ எஃப்ஏசிஇ. அப்புறம் 5 லைன் சொன்னேன் இல்லையா, அப்போ லைன்ஸில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு லைனில் நோட்ஸ் ஆன் த லைன், ஃபஸ்ட்டு லைனில் வர நோட் பேர் இ. ஸோ நம்ம நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னா 2 லைனுக்கும் நடுவில் தான் அந்த ரவுண்ட் அப்படியே ஒட்டி வரும், லைனு கிராஸ் ஆகாது. ஆனால் லைனில் வர நோட்ஸ் பார்த்திங்கன்னா லைன் நடுவில் போகும், நம்ம அந்த நோட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் நோட் வரைவோம். ஓகே, அப்போது மொதல் லைனில் வர நோட் பேர் இ, 2வது லைனில் வர நோட் பேர் ஜி, 3வது லைனில் வர நோட் பேர் பி, 4வது லைனில் வர நோட் பேர் டி, 5வது லைனில் வர நோட்டு எஃப். ஸோ மொதல் லைனில் வர நோட் இ, 2வது லைனில் வர நோட் ஜி, 3வது லைனில் வர நோட் பி, 4வது லைனில் வர நோட் டி, 5வது லைனில் வர நோட் எஃப். ஸோ இதை நம்ம வரிசையாக பார்க்கும்பொழுது இஜிபிடிஎஃப். ஸோ இதை வந்து நம்ம இஜிபிடிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி ஞாபகம் வச்ச முடியலன்னா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ எவ்ரி ஃபஸ்ட் லெட்டரும் அந்த நோட் எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன், இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த இஜிபிடிஎஃப் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, இஜிபிடிஎஃப். ஸோ இதுதான் ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ். ஸோ ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் ஆன் த லைன். ஆன் த ஸ்பேஸில் 4 ஸ்பேஸ், மொதல் ஸ்பேஸில் எஃப், 2வது ஸ்பேஸில் ஏ, 3வது ஸ்பேஸில் சி, 4வது ஸ்பேஸில் இ. எஃப்ஏசிஇ ஃபேஸ். நோட்ஸ் ஆன் த லைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொதல் லைனில் ஒரு நோட் இ, 2வது லைனில் ஜி, 3வது லைனில் பி, 4வது லைனில் டி, 5வது லைனில் எஃப். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ நம்ம வரிசையாக அந்த நோட்டை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, லைனில் ஒன்று, ஸ்பேஸில் ஒன்று, இதே போல் நோட் வந்தது நமக்கு இன்னும் வரிசையாக வந்துடும், எந்த ஒரு இதாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா லைன் அண்டு ஸ்பேஸ், ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸு லைன் அண்டு ஸ்பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இ, ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் எஃப், செகண்ட் லைனில் ஜி, செகண்ட் ஸ்பேஸில் ஏ. இப்போ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்இயில் ஆரம்பிக்குதா, ஃபஸ்ட் லைனில் இஎஃப்ஜிஏபிசிடிஇஎஃப் வரிசையாக வந்துடும், நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை. ஸோ முதல்ல இப்படி பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறதுக்காக தான் நம்ம பிரித்து ஸ்பேஸ் தனியாக லைன் தனியாக பார்க்குறோம். ஸோ அதை நம்ம பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அது பார்த்தது வரப்போ நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்கேல்ஸ்லாம் நோட்ஸ்லாம் பார்த்துருக்கனால மேபி நமக்கு ரொம்ப குழம்பாதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ அப்போது லைனில் ஒன்று ஸ்பேஸில் ஒன்றுன்னு வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸில் வர நோட்ஸ் ட்ரிபிள் கிளஃப் FACE, லைனில் வருது EGBDF, எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன ஒரு டெஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு மூவ் பண்ணுறேன். 4 நோட்ஸ் பார்ப்பீங்க, ட்ரிபிள் கிளஃப்ஸ் தான். அது என்ன நோட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா, ரெடியா? ஸோ பார்த்துட்டு பொறுமையாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது லைனில் இருக்கா ஸ்பேஸில் இருக்கா அப்படின்றத மூலம் பார்த்துட்டு ட்ரிபிள் கிளஃப் சிம்பிள் தான் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் அந்த நோட் என்ன எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது எத்தனாவது லைனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். அடே ரொம்ப ஓடிடுச்சு. ஓகே, ஸோ நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ், 4மே ஸ்பேஸில் தான் இருக்குது. ட்ரிபிள் கிளப் சிம்பிள் போட்டிருக்கு, அதையும் பார்த்துருங்க. அப்போ என்னென்ன நோட் அந்த ஆர்டராக டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்க நோட் என்ன? CFEA. மற்றவங்களா? CFEA. ஸோ ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து இன்னொன்று பார்ப்போம், ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ரைட் ஹேண்ட் பார்த்துருவோம். CFEA. ஸோ ரைட் ஹேண்ட்ஸ் எல்லோரும் ரைட்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். ஸோ அடுத்து இன்னொரு கொஸ்டின், இதுவுமே ஸ்பேஸ் தான். நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ். ஓகே, இந்த வாட்டி பிரதர் லாஸ்டர் ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க FCAE, கரெக்டாக? மற்றவங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு டைப் பண்ணுங்கள். FCAE. ஓகே, FCAE. மற்றெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வெளியே இருக்கிறீங்களா? ஸோ எவ்வளோ பேர் எழுதுறீங்க சார் டைப் பண்ணுறீங்கன்னா மேபி ஐ கேன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன், அதுதான் கேட்குறேன். சரி, அப்படி யாரோ எழுதிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகிறீங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ FCAE கரெக்டானு பார்ப்போம். கரெக்ட். ஸோ மொதல் ஸ்பேஸ் F, 3வது ஸ்பேஸ் C, 2வது ஸ்பேஸ் A, 4வது ஸ்பேஸ் E. இன்னொன்று இருக்கா? சரி, ஓகே, இது லாஸ்ட் நினைக்கிறேன், இதுவும் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பேஸ் தான். அடே நானே ஆன்சர் இருக்கே. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள். 4 நோட்ஸ் இருக்குது, ட்ரிபிள் கிளப் சிம்பிள் இருக்குது, ACFE, 2வது ஸ்பேஸ் CFE. குட். ஸோ நமக்கு இந்த நோட்ஸாக பார்க்குறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் வாசிக்கிறப்ப நமக்கு ரொம்ப இதாக இருக்காது, வாசிக்க பழகிட்டோம் அப்படின்னா. சரியா? வெறுமனை பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், இதெல்லாம் எப்படி வாசிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஓகே, ACFE நம்ம கரெக்டானு பார்ப்போம். ஓகே, ACFE இஸ் ரைட். ஓகே, அதே போல் நோட்ஸ் ஆன் த லைன் பார்க்கலாம். இல்லை, ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு அதில். ஆமாம், செகண்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்குது. சரி, ஓகே, செகண்ட் ஒன் பார்ப்போம், மிக்ஸ்டு தான். ஓகே, ஸோ அந்த 3rd லைனில் இருக்கு இல்லையா? ஸோ அது பாருங்கள், ஃபஸ்ட்டு நோட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் இருக்குது, அடுத்து 3வது லைனில் இருக்குது, அடுத்து 2வது ஸ்பேஸு, அடுத்து 4வது லைன். என்ன நோட்டுன்னு எழுதி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், பொறுமை பார்த்து. அதாவது லைனும் ஸ்பேஸும் கலந்து வருது, ஸ்பேஸ் மாத்திரம் இல்லை. ஃபஸ்ட்டு இது போட்டிங்களோ FCDG. ஓகே, ஓகே. எவ்ரி குட் பாய் FA. ஓகே, ஸோ 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க FBAD. மற்றவங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இன்னும் 2 பேர் டைப் பண்ணின்னு நினைக்கிறேன். FBAD. ஸோ யாரும் டைப் பண்ணுறீங்களா? CAD. ஓ ஆமாம், டிக்கு பதிலாக B வந்துருச்சு, பரவாயில்ல. ஓகே, ஐயோப்பா, இன்னும் 1 இல்லை 2 இருக்கும், அதையும் பார்த்துருவோம், நமக்கு டைம் இருக்குது. FBAD. ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 4வது ஸ்பேஸ்
ரெண்டாவது ஸ்பேஸ், திரும்ப நாலாவது ஸ்பேஸ், அப்புறம் நாலாவது லைன். ஸோ இதோட நோட்ஸ் என்ன? EAED. EAED. ஸோ 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, லாசரும் ஷாத்ராக் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, EAED. ஸோ நம்ம அடுத்து இன்னும் இருக்கா இல்லை தெரில, பார்ப்போம். ஓகே, EAED இஸ் ரைட். ஓகே, ஸோ இன்னொன்று அதே போல் ரெண்டாவது லைனில் இருக்குது மொதல் நோட்டு, அடுத்து மூணாவது ஸ்பேஸில் இருக்குது, அடுத்து 5வது லைன், அடுத்து 3வது லைன். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது லைன், 3வது ஸ்பேஸ், 5வது லைன், 3வது லைன். GCFB. ஓகே, குட். GCFB ரைட் ஆன் பார்த்துருவோம். GCFB ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ட்ரிபிள் கிளஃப் நோட்ஸ் நம்ம கொஞ்சம் தரவாயிட்டோம். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னது போலயே இந்த கிளஃப் சிம்பிளை வச்சு தான் நமக்கு நோட்ஸ். ஏன்னா கிளஃப் சிம்பிள் மாறும்போது நோட்ஸ் இடம் மாறும். இப்போ ட்ரிபிள் கிளஃபில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் எஃப்னு பார்த்தோம், ஆனால் பேஸ் கிளஃபில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வேறு நோட் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் கிளஃப் சிம்பிள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேஸ் கிளஃப் நோட்ஸ். அதே போல் 5 லைன் 4 ஸ்பேஸ் அதே தான். ஸோ நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் இதில் பேஸ் கிளஃபில். ஓகே, ஸோ பேஸ் கிளஃப் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து ஏ. ட்ரிபிள் கிளஃப் எஃப் பார்த்தோம் இல்லையா, இதில் எஃப்ல ஏ. ஓகே, ஸோ அப்போது ட்ரிபிள் கிளஃபில் அந்த நோட்ஸ் வந்து ஸ்பேஸில் லைனில் மாறும். அதே போல் பேஸ் கிளஃப்க்கும் 2க்கும் மாறும். இது 2 தான் மற்ற பெருசாக ஒரு வித்தியாசம் இருக்காது. இது கொஞ்சம் நமக்கு இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே பெருசாக இருக்காது. ஓகே, அப்போது பேஸ் கிளஃப் சிம்பிள் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வர நோட் நேம் வந்து ஏ. ஓகே, ஏ. செகண்ட் ஸ்பேஸில் வர நோட் பேர் சி. தேர்டு ஸ்பேஸில் வர நோட் பேர் இ. ஃபோர்த்து ஸ்பேஸில் வர நோட் ஜி. ஸோ பேஸ் கிளஃபில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் வர நோட் ஏ, ரெண்டாவது ஸ்பேஸில் வர நோட் சி, மூணாவது ஸ்பேஸில் வர நோட் இ, நாலாவது ஸ்பேஸில் வர நோட்டு ஜி. அப்போது ஏ சி இ ஜி நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் ACEG. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆல் கவ் ஈட் கிராஸ். இது இப்படி தான் சென்டென்ஸ் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வேறு சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ACEGன்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாம் ஈஸியாகனு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ACEG ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் ஏ, ரெண்டாவது ஸ்பேஸில் சி, மூணாவது ஸ்பேஸில் இ, நாலாவது ஸ்பேஸில் ஜி. ACEG. அடுத்து நோட்ஸ் ஆன் த லைன்ஸ் பேஸ் கிளஃபில். ஸோ மொதல் லைனில் வர நோட் நேம் வந்து ஜி. பேஸ் கிளஃபில் மொதல் லைனில் வர நோட் நேம் வந்து ஜி. ரெண்டாவது லைனில் வர நோட் பி. மூணாவது லைனில் வர நோட் டி. நாலாவது லைனில் வர நோட்டு எஃப். அஞ்சாவது லைனில் வர நோட்டு ஏ. திரும்ப சொல்கிறேன், பேஸ் கிளஃபில் மொதல் லைனில் வர நோட்டு ஜி, ரெண்டாவது லைனில் வர நோட்டு பி, மூணாவது லைனில் வர நோட்டு டி, நாலாவது லைனில் வர நோட்டு எஃப், அஞ்சாவது லைனில் வர நோட்டு ஏ. ஸோ அப்போது இதோட நோட்ஸு லைனில் எப்படி வரும் அப்படின்னா GBDFA. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் குட் பாய் டஸ் ஃபைன் ஆல்வேஸ். இதுக்காக ஏற்கனவே நம்ம எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் போட்டனால அதுவே எதுக்கு வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக போன்றதுக்காக நம்ம அதை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. குட் பாய் டஸ் ஃபைன் ஆல்வேஸ். ஸோ ஈல் ஆரம்பிக்காது, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியில் ஆரம்பிக்கும். அப்போ GBDFA குட் பாய் டஸ் ஃபைன் ஆல்வேஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் இன்னும் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கிறது, இந்த நோட்ஸ் ஆன் த ஸ்பேஸ் அண்ட் லைன்ஸ், லைனில் ஒன்று ஸ்பேஸில் ஒன்று வரிசையாக வரும். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ நமக்கு நோட்ஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஈஸியாக அவங்க போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் ஜி ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ஸ்பேஸில் ஏ, அடுத்த லைனில் பி, ஸ்பேஸில் சி,
இது வந்து வரிசையாக அப்படியே போட்டு போயிடலாம். ஸோ எடுத்தோடனே பார்க்குறது இதாக இருக்காது, நம்ம பிரித்து பார்க்குறோம். பட் இப்படி பார்க்குறது ஈஸியாகுன்னா நம்ம அதையே வச்சுக்கலாம். ஓகே, அப்போ GABCDEFGA ஸோ மாதிரி நோட்ஸ் வரும். எதுலன்னா பேஸ் கிளெஃப் நோட்ஸில். ஸோ இப்போ நம்ம அதே போல் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். நம்ம எப்படி ட்ரிபிள் கிளெஃப் பார்த்தோம் பேஸ் கிளெஃபுக்கு. ஸோ இந்த பேஸ் கிளெஃப் நோட்ஸு 4 கீழே இருக்குது. பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு தான் இருக்குது, ஸ்பேஸ் மட்டும் இல்லை. 3rd லைனில் மொதல் நோட்டு, 5th லைனில் 2வது நோட்டு, 2வது ஸ்பேஸில் இருக்குது, அப்புறம் 4th லைன். ஸோ மேலே கூட நோட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து கூட எழுதலாம், சொல்லலாம். அடுத்ததை பார்க்க கூட சொல்லலாம். DACF 2 பேர் சொல்லிக்கிறீங்க, 3 பேர் சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸோ DACF எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க, கரெக்டானு பார்த்துருவோம். DACF இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து அதே போல் இன்னொன்று பார்ப்போம். 4 நோட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மொதல் நோட்டை 2வது லைனில் இருக்குது, அடுத்து 3வது லைனில் இருக்குது, அடுத்து 2வது ஸ்பேஸில் இருக்குது, அப்புறம் 3வது ஸ்பேஸில் இருக்குது. இதோட நோட் ட்ரிபிள் கிளெஃபில் தான் 2nd ஸ்பேஸில் வந்தால் FACEன்னு பார்த்தோம் இல்லையா, இதில் ACEG. ஸோ அப்போ என்ன வரும்? BDCE. ட்ரிபிள் கிளெஃப் குழம்பிருச்சு தானே, இல்லை இதுலேயே மாற்றிட்டீங்களா? அப்போ தனித்தனியாக பார்க்குறது நல்லது தான், இல்லை எல்லாருக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ BDCE எல்லோரும் கேட்ட ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னொன்று இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், இன்னொன்று இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்பேஸில் இருக்குது முதல்ல, அப்புறம் 4வது லைன், அப்புறம் 3வது லைன், அப்புறம் 2வது லைன். இது பேஸ் கிளெஃப் நோட்ஸ். AFDB CFDB திரும்ப சேம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? FACEக்கு இந்த ட்ரிபிள் கிளப் சும்மா விட மாட்டேன்டா. ஓகே, அது நமக்கு வாசிக்க போயிடும். அதான் சொன்னேன், நம்ம நோட்ஸை உடனே நம்ம நோட்டை பார்த்துடக்கூடாது, கிளப் சிம்பிளை வச்சு தான் நோட்டு, சரியா? ஏன்னா அது வேறு வரனால. ஓகே, CFDB அதை ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, CFDB. ஸோ அதான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாஃப்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்டாஃப்னா 5 லைனு 4 ஸ்பேஸ். இங்கே தான் நம்ம மியூசிக்கை வரைவோம், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டாஃப் வந்து பயன்படுது, ரிட்டன் மியூசிக். ஸோ அதில் எத்தனை 5 லைன் இருக்கும், 4 ஸ்பேஸ் இருக்கும். இதில் தான் நம்ம நோட்ஸ் எழுதுவோம். இதில் வர எல்லா நோட்ஸுமே, அதாவது லைனில் வந்தாலும் ஸ்பேஸில் வந்தாலும், அது எல்லாமே ஒயிட் கீஸ் தான், கீபோர்டில் இருக்க ஒயிட் கீஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இப்போ நோட்ஸ் நம்ம நிறையா பார்த்தோம். நோட்ஸ் அந்த லைன், நோட்ஸ் அந்த ஸ்பேஸ், ட்ரிபிள் கிளஃப்க்கும் பார்த்தோம், பேஸ் கிளஃப்க்கும் பார்த்தோம். எங்கேயுமே ஷார்ப்பு ஃப்ளாட்டு வரல. ஸோ ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கீஸ் தான். அப்போ ஷார்ப் ஃப்ளாட் எப்படிங்க வரும், எங்கெங்கே வரும்னா, நம்ம சிம்பிள் ஆட் பண்ணிக்குவோமே ஒழிய தனியாக அதுக்கு வந்து இடம் கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்றப்போ நம்ம சி மேஜர் ஸ்கேல் வச்சு தான் நிறையா இதுக்கு வந்து அதை பேஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதே இதுக்கும் பேஸாக வச்சு அதை வச்சு இதை பேஸாக வச்சுருந்தனால அதுக்கு ஏற்றது போலையே இதுவும் அமைச்சிட்டாங்க, சரியா? ஓகே, ஸோ கிளப் சிம்பிள் 2 கிளப்ஸ் பார்த்தோம். ஒன்று ட்ரிபிள் கிளப், இன்னொன்று பேஸ் கிளப். ஸோ ட்ரிபிள் கிளப் அப்படின்னாவே அந்த நோட்ஸ் ரொம்ப நார்மல்லேருந்து ஹையர் டோனாக ஆகிட்டே போகும். பேஸ் கிளப்னாவே கொஞ்சம் நோட்ஸ் லோ, அது நம்ம வாசிக்கிறப்ப பார்ப்போம், சரியா? நம்ம இந்த வாரம் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் ஆர் ஒரு லெசன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வாசிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ ட்ரிபிள் கிளப், பேஸ் கிளப் அப்படின்னா 2 கிளப் பார்த்தா நிறையா. இந்த 2 கிளப் தான் இருக்கா அப்படின்னா இன்னும் நிறைய கிளப் இருக்குது, நம்ம அதிகமாக யூஸ் பண்ண 2 கிளப் தான், சரியா? ஓகே, கிராண்ட் ஸ்டாஃப்னா 2 ஸ்டாஃபை சேர்த்தது தான் கிராண்ட் ஸ்டாஃப். ஒரு 11 லைன் இருக்கும், சரியா? ஸோ 11 லைன் இருக்கிறப்ப அந்த நடுவில் இருக்க லைனை தூக்கிட்டோம்னா 5. ஏன் இந்த லைனை தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த லைன் ஏன் ஆட் ஆகுது
அஞ்சுன்னு அப்படியே போட்ட வேண்டியது தானே அப்படின்னா நோட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த கிராண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரிபிள் கிளஃபையும் பேஸ் கிளஃபையும் கனெக்ட் பண்ணும். அப்போது இந்த பேஸ் கிளஃப்லேருந்து நோட்ஸ் அப்படியே வரிசையாக வருதா அப்படியே ட்ரிபிள் கிளஃபில் கண்டினியூ ஆகும். நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம் அது. ஸோ அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். ட்ரிபிள் கிளஃபையும் பேஸ் கிளஃபையும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த கிராண்ட் ஸ்டாஃப். அப்போ ரெண்டும் ஒரே ஷீட்டில் வந்துடும். இப்போ ட்ரிபிள் கிளஃப் தனியாக பேஸ் கிளஃப் தனியாக அப்படி இல்லாமல் நம்ம இதிலேயே ரெண்டையும் எழுதிடும். ஸோ அதான் 11 லைன், நடுவில் ஒரு லைன் எடுத்துட்டோம் அப்படின்னா 5 லைன். இங்கே ட்ரிபிள் கிளஃப் மேலேயும் பேஸ் கிளஃப் கீழேயும் வரும். இப்படி எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் கிளஃப் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா ட்ரிபிள் கிளஃப் மேலே பேஸ் கிளஃப் கீழே ரெண்டுமே போட்டு எழுதுகிறப்போ ரொம்ப ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ ரெண்டு பார்த்தோம். ட்ரிபிள் கிளஃப் நம்ம கிளஃப் முக்கியம்னு பார்த்தோம். அப்போ இருந்தால் தான் நோட்டை சொல்ல முடியும்னா ட்ரிபிள் கிளஃபுக்கு இந்த மொதல் ஸ்பேஸுக்கு வேறு நோட்டு, பேஸ் கிளஃபுக்கு மொதல் ஸ்பேஸுக்கு வேறு நோட் நேம். அப்போ வெறுமனே கிளஃப் சிம்பிளே இல்லைன்னா நம்ம நோட்டை சொல்ல முடியாது. அப்போ கிளஃப் சிம்பிள் அவசியம் இருக்கணும். ஸோ இப்போ ட்ரிபிள் கிளஃப்னா 5 லைன் 4 ஸ்பேஸ் பார்த்தோம். 4 ஸ்பேஸ் FACE ஃபேஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லைனில் EGBDF. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பேஸ் கிளஃப் பார்த்தோம். அதுலேயும் 5 லைன் 4 ஸ்பேஸு. ஓகே, ஸோ 5 லைன் 4 ஸ்பேஸில் பார்க்குறப்போ ACEG இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல் கவ் ஈட் கிராஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ACEG. அடுத்த லைன் சொல்லும்பொழுது GBDFA. ஸோ அதுக்கு நம்ம குட் பாய் டஸ் ஃபைன் ஆல்வேஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு லைனில் நோட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் ஞாபகம் வச்சுட்டா கூட மீதெல்லாம் வரிசையாக எழுதிடலாம். இப்போ பேஸ் கிளஃபில் மொதல் லைனில் G அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டோம்னா மற்றெல்லாம் அப்படியே ஜிக்கு அப்புறம் ஸ்பேஸில் A, லைனில் B, ஸ்பேஸில் C, CDFJB வரிசையாக வந்துடும். ட்ரிபிள் கிளஃப் அதே மாதிரி தான். சரியா? ஓகே. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா இப்போ நம்ம அந்த நோட்ஸ் எழுதணும் இல்லையா, இது என்ன நோட்டு அப்படின்னு எழுதணும் இல்லையா, அதே போல் ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்கும். ஓகேவா? சிங்கிள் நோட்டு, டபுள் நோட்டு, அது போல். ஸோ கொஷின் தனியாக நானும் குரூப்பில் அனுப்புகிறேன் PDF ஃபைல். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தால் எழுதினாலும் சரி, இல்லாட்டி நோட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனில் பார்த்தே நோட்லேயும் நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து ஆன்சர்ஸ் 1 2 3 4 5 10 அந்த மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்பிடுங்க. பர்சனல் அனுப்ப வேண்டாம். நம்ம மியூசிக் தியரி பேட்ச் 1 குரூப் இருக்கும், அதிலே நீங்கள் வந்து அனுப்புங்க. சரியா? இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பேஸ் லைன் நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரிபிள் கிளஃபுக்கும் பேஸ் கிளஃபுக்கும் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ பண்ணுறப்ப கொஞ்சம் ரிமைண்டருக்கு இதாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்டாஃப், ட்ரிபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் 3 பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். இந்த கோர்ஸை குறித்தோ இந்த இதை குறித்தோ. உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் ரெடி பண்ணிட்டு நான் அதையும் குரூப்புக்கு அனுப்பிடுறேன். அப்போ மறந்துட்டேன். யுவர் கொஸ்டின்ஸ் சொல்லுங்கள் ஷாத்ராக். ஆமாம் சார். இப்போ அந்த ட்ரிபிள் கிளஃப்ல ஸ்பேஸ்லையும் E வருது, லைனையும் E வருது. அப்போ எந்த E வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க? அதான் சொன்னேன், நம்ம கீபோர்டில் வாசிக்க பார்ப்போம். அது ரெண்டு வேறு E தான். அடுத்த ஆக்டேவ் E அந்த மாதிரி போகும். நம்ம வாசிக்கிறப்போ அதை பார்ப்போம். வாசிச்சிட்டோம்னா தெளிவாயிரும். அது அடுத்து இன்னொன்று பஸ் இருக்கும். ட்ரிபிள் வந்து ரைட் ஹேண்டில் வாசிப்பாங்களா? ஆமாம், ட்ரிபிள் கிளஃப்னாவே ரைட் ஹேண்டில் தான் வரும். அந்த ட்ரிபிள் கிளஃபில் நம்ம ஃபஸ்ட்டு லைனில் E பார்த்தோம் இல்லையா, அது வந்து 3rd ஆக்டேவ் E, 3வது. அப்போ நம்ம 5 ஆக்டேவ் போர்டுன்னா மிடில் ஆக்டேவ்னு சொல்லுவோம், இல்லை 3வது ஆக்டேவ். அந்த E தான் அந்த ட்ரிபிள் கிளஃபில் வர ஃபஸ்ட் E. அப்புறம் Eலேருந்து அப்படியே ரைட் சைடில் வாசிட்டே போயிடும் ட்ரிபிள் கிளஃப். அப்போ மிடில் ஆக்டேவில் வந்து ரைட் ஹேண்ட் தான் மோஸ்ட்லி வாசிப்போம். அதே போல் லெஃப்ட் ஹேண்டில் அது கீழே இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டில் வரும். ஸோ இதுவும் ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ட்ரிபிள் கிளஃப்னால் ரைட் ஹேண்டில் வாசிப்போம், பேஸ் கிளஃப்னால் லெஃப்ட் ஹேண்டில் வாசிப்போம் அப்படின்னு. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஆனால் இப்போ பியானோ பிளேயர்லாம் பார்க்குறப்ப சில நேரம் வாசிட்டே இருக்கிறாங்களா, இந்த கை எங்கிட்டு போகும். அந்த சில பீசஸ் அந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் 100% இப்படி தான் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரிபிள் கிளஃப்னால் ரைட் ஹேண்டில் தான் வாசிப்போம், பேஸ் கிளஃப்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். சொல்லுங்கள் பிரதர் யூஜின். பிரதர் சார்,
இந்த நம்ம போன வாட்டி படிச்ச அந்த கீபோர்ட்ல கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஹேண்டுக்குமே ஒரே மாதிரி தான் கீஸ் படிச்சோம். இதுல மட்டும் எப்படி அது டிஃபரெண்ட் ஆகுது? டிஃபர் ஆகுதுன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் பார்த்தோம், ரெண்டு வித்தியாசம் இல்லை. அடுத்த ஆக்டேவ் மாறுதுன்னா அதுதான் கிராண்ட் ஸ்டாஃப் பார்த்துட்டோம்னா புரியும் அந்த நோட்ஸோடைய இது. இப்போ நம்ம நோட்ஸ் நாம் நார்மலாக வாசிச்சோம் இல்லையா, கீபோர்ட் லெசன்ஸில் சிடிஎஃப்ஜி அப்படின்னு போட்டுட்டு எந்த ஆக்டேவுக்கும் அப்படியே வாசிட்டோம், எந்த ஆக்டேவ் அப்படியே வாசிட்டோம். இப்போது அதை கற்றுக்கிட்டனால தெரியும். இப்போ அந்த நோட்ஸ் இருக்குல்ல, நம்ம கீபோர்ட் நோட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதை போய் யார்ட்டையாவது கொடுத்துட்டு இதை வாசிங்க அப்படின்னா இது எந்த சீங்க, இது டி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து எந்த ஆக்டேவ்னு அவங்களுக்கு தெரியாது, நமக்கு லேர்ன் பண்ணாலே தெரியும். இது ரைட் ஹேண்டில் வாசிக்கணும், ரைட் லெஃப்ட் ஹேண்ட்னா இங்கே வைக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த மியூசிக் ஷீட் பார்க்குறோம் இல்லையா, பேஸ் கிளெஃப் அப்படிங்கிறது அங்கே ஒரு நோட்ஸ் பார்க்குறோம். இதில் ஒரு சி வருது, அதில் ஒரு சி வருது. இப்போது கீபோர்டில் 5 சி இருக்குது. மொதல் ஆக்டேவில் ஒரு சி இருக்கும், 2ஆவதுல சி இருக்கும், 3ஆவதுல சி இருக்கும், 4ஆவது. அப்போ எந்த சிங்கிறது வந்து நமக்கு கீபோர்டில் நமக்கு தெரியாது. ஆனால் மியூசிக் ஷீட்டில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது எந்த இடத்துல வர சி அப்படின்னு. ஸோ அதை நம்ம அடுத்து சொல்லலான்னு பார்த்தேன் போகிறப்போ. நம்ம நெக்ஸ்ட் லெசனில் கூட பார்க்கலாம், இல்லை இதுலேயும் கூட. சரி, ஓகே, நெக்ஸ்ட் லெசனில் நெக்ஸ்ட் வாரம் நான் உங்களுடைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன மணி கூட ஆயிடுச்சு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த ரெண்டுமே வேறு வேறு ஆக்டேவில் இருக்குது நோட்ஸ் வந்து மாறுறது. ஏன் நோட்ஸ் மாறுதுன்னா அது வரிசையாக வருது தான். இப்போ வரிசையாக வருதுல, இப்போது இப்போ பேஸ் கிளெஃபில் ஏல ஆரம்பிக்குது, ஏ சி இ ஜி அப்புறம் பி அப்புறம் எஃப். அது கண்டினியூ ட்ரிபிள் கிளெஃபோட தொடர்ச்சியாக போகும். அப்படியே பேஸ் கிளெஃபில் வர நோட்ஸ் அப்படியே போதில்லை, அது போய் ட்ரிபிள் கிளெஃபோட கண்டினியூ ஆகும் அப்படியே. ஸோ அப்படி கண்டினியூ ஆகிறனால தான் இதில் இடங்கள் வந்து மாறுது. இதில் ஃபஸ்ட் பேஸில் ஏ வருது, அது ஃபஸ்ட் பேஸில் வேறு வருது. ஏன்னா நோட்ஸ் கண்டினியூ ஆகிறது தான் அதில் முக்கியம். இல்லை நோட்ஸ் நம்ம ஈஸியாக புரிஞ்சதுக்காக இதுலேயும் அதே நோட்ஸ் அது நோட்ஸ் வச்சிடலாம்னா வைக்கலாம். ஆனால் லைன் வந்து அவங்களுக்கு இடிக்கும். கிராண்ட் ஸ்டாஃப் இருக்கு இல்லையா, ரெண்டு கனெக்ட் பண்ண முடியாது, எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுன்னு பிரச்சனை வரும். ஸோ அதனால் அது அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் வாசிக்கலாம் மியூசிக் தெரிய படிச்சிட்டோம்னா. ஆனால் நமக்கு நம்ம கீபோர்ட் லெசன்ஸில் பார்த்தோட இது ரொம்ப நமக்கு ப்ரிசைஸாக கண்டுபிடிக்கலாம், இது எந்த எஃப் இது எந்த ஜி அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் வாசிச்சு காமிக்கிறேன். சரி, அந்த டவுட்ஸ் வந்து ஓகே. ஸோ குட், நல்ல கொஸ்டின் இது. இந்த ப்ராசஸ் கிட்டாருக்கு அப்ளை ஆகும். இதை வச்சு கிட்டார் ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். இந்த நோட்ஸ் இப்போ தான் பேசிக் நோட்ஸுங்கிறது சேம் தான் ரெண்டுத்துக்குமே. நம்ம எக்ஸசைஸ் சில வாசிப்போம் இல்லையா, அந்த சில சாங்ஸ் போகும்பொழுது இல்லை கார்டு பேட்டர்ன் இந்த மாதிரி போகும்பொழுது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கிட்டாருக்கும் இதுக்கும். என்னென்னா அது வாசிக்கிற ஸ்டம்மிங் இருக்குல்ல, ஒன் அப் டவுன் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும் இல்லையா. நோட்ஸு ஸ்கேல்ஸு கார்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே சேம் தான். மியூசிக் தியரிங்கிறது இட்ஸ் காமன் டு எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால் பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ இந்த வாரம் ரைட்டிங் அசைன்மெண்ட் மட்டும்தான், வீடியோ அசைன்மெண்ட் இல்லை, வாசிக்கிறது இல்லை. ஸோ அந்த ரைட்டிங் மட்டும் எழுதி அனுப்பிடுங்க, ஃபோட்டோ எடுத்து குரூப்லேயே அனுப்புங்க. ஸோ வாசிக்கிறது நெக்ஸ்ட்டு வீக்கில் இல்லை அதுக்கு அடுத்த வீக்கில் இருக்கும். ஸோ அது அப்போ தான் வரும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் ஃப்ரீ எழுதுறது மட்டும்தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் நிறையா இருக்கிறப்ப நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் எப்போ இந்த லெசனை குறித்து வந்தாலுமே, இந்த கோர்ஸை குறித்து வந்தாலுமே நீங்கள் குரூப்பில் கேளுங்க, இல்லை பர்சனலாக கூட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் எப்போதும் போல். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் கூடி சேர்ந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை பார்த்துருக்குறோம். இதில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு தகவல். நாங்கள் அதை கற்றுக்கொண்டு இதை நேர்த்தியாக கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் நம்முடைய நாம் மகிமைக்காக இந்த தாழ்ந்துகளை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.